வெல்கம் டு அவர் சேனலுங்க. நம்ம இன்றைக்கி செகண்ட் இன்கம் எப்படி நம்ம சம்பாதிக்கலாங்கிறது தான் அதில் மெயினாக பார்க்க போகிறோங்க. வீட்டில் இருந்துட்டு இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷனில் எப்படி நம்ம செகண்ட் இன்கம் வர வச்சுக்கலாங்கிறது தான் எல்லாரோட ஐடியாவாகவும் இருக்குது. அதில் நான் கொஞ்சம் டிப்ஸ் கொடுக்குறேன். அதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஜென்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் அம்மாவோ இல்லை உங்கள் ஒய்ஃபோட துணை இதில் கொஞ்சம் முக்கியமாக தேவைங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு இதில் பார்க்க போகிறது மகளிர் சுய உதவி குழுவில் தான் பார்க்க போகிறோம். இதில் 12 பேர் உள்ள ஒரு குரூப் இருக்குதுங்க. 12 ஒவ்வொரு குரூப்லேயும் இருப்பாங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஆதார் கார்டு கொடுத்து ஃபோட்டோ கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க நம்ம அதில் மெம்பராக ஆக்கிக்குவாங்க. அது மூலியமாக நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் அவங்க நிறைய லோன் கொடுக்கறதுல அவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு கரும்பு மிஷின் வாங்குறீங்கன்னாலுமோ இல்லாட்டி ஒரு பாக்குத்தட்டை மிஷின் வாங்குறீங்கனாலுமோ அதில் முக்கால்வாசியான லோன் அவங்களே உங்களுக்கு உங்கள் ஒய்ஃபுக்கோ உங்கள் அம்மாவுக்கோ கொடுத்துருவாங்கங்க அவங்க பேரில். இதை நம்ம கொஞ்சமாக அடைச்சிக்கலாம், இல்லாட்டி லாபம் வர மாதிரி அடைச்சிக்கலாம். இது அவங்களோட குரூப் சம்மந்தமாக எப்படின்றத பார்த்து கூட நம்ம இது பண்ணிக்கலாம். அதில் வர நீங்கள் தயாரிக்கிறத அங்கேயே கூட விற்றுக்கலாம். அந்த மாதிரியான நிறைய ஃபெசிலிட்டிஸ் இதில் இருக்குது. இல்லை நீங்கள் பெரிய பிஸ்னஸ் அந்த மாதிரி பண்ண போகிறது இல்லை அப்படின்னாலுமே வீட்டிலே இருந்துட்டு நீங்கள் வீட்டில் உள்ள அம்மாவோ அப்பாவோ இல்லை உங்கள் சொந்தக்காரங்க வச்சு நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சாவோ, இல்லை கேண்டில் பிஸ்னஸோ இல்லை ஊதுபத்தியோ, இல்லை நீங்கள் வீட்டில் வேலைக்கெலாம் போயிட்டு வந்துட்டு வீட்டில் கூட நீங்கள் அந்த மோல்டிங் வச்சு பண்ணுற மாதிரியான இதை கூட அவங்களே உங்களுக்கு தராங்கங்க. அவங்கள்ட்டே நம்ம விற்றுக்கிற மாதிரி கூட இருக்குது. ஏன்னா இது என்னோடய தோழி இந்த மகளிர் சுய உதவி குழுவில் இருக்காங்க. அவங்க சொல்லி தான் நான் இதை சொல்கிறேன். அடுத்து நம்ம 2வது பிஸ்னஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மிளகு, ஏலக்காய், முந்திரிங்க. இது பாக்கெட் போட்டு நம்ம விற்கிறது தான். ஏன்னா இது ஹோல்சேலில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பாக்கெட்டாக போட்டு விற்கும்போது உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கிது. இதே நம்ம ஹோலான ஒரு முழுமையான முந்திரி தான் ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஹோல்சேலில் வாங்கும்போது நிறைய உதிர்ந்த முந்திரியெல்லாம் நம்மளுக்கு நிறையா வரும். அதை நம்ம வாங்கினோம்னா நம்மளுக்கு நிறையா அதில் லாபம் கிடைக்குங்க. அதை நீங்கள் வாங்கி ஒரு மசாலா மாதிரி ரெடி பண்ணியோ இல்லை உப்பு காரம் போட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மசாலா மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி பாக்கெட் போட்டு கொடுத்தீங்கன்னா இதில் நிறைய லாபம் சம்பாதிக்கலாம். பக்கத்தில் கடையில் கொஞ்சமாக 5 ரூபா பாக்கெட் நீங்கள் போட்டு விற்றீங்கன்னா கூட உங்களுக்கு இதில் நிறைய லாபம் கிடைக்கும். 3ஆவதாக என்ன பார்க்க போகிறோன்னா டியூஷன் தாங்க. நீங்கள் டியூஷன் ஆன்லைன்லேயே இப்போ எடுக்கிற மாதிரியானதெல்லாம் நிறையா வந்துருச்சு. இப்போ நீங்கள் எல்கேஜி யூகேஜி குழந்தைங்களுக்குலாம் எதுவும் சொல்லித்தர தெரியாத இப்போ நிறையா பேர் இருக்கலாம். இல்லாட்டியோ ஒரு வேளை அவங்க ஒரு அம்மா அப்பாலாம் வேலைக்கு போகிற குழந்தைங்க வீட்டில் மட்டும் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் டியூஷன் நீங்கள் ஒரு இதை ஆரம்பிச்சிங்கன்னா கூட அதுவுமே இப்போ சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆன்லைனில் டியூஷன் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. அதுலேயே நம்ம பேசிக்கை ரொம்ப நல்லா ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம எல்கேஜிக்கு 1 மணி நேரம், யூகேஜிக்கு 1 மணி நேரம் அந்த மாதிரி நீங்கள் டியூஷன்னே போட்டே அவங்களுக்கு சொல்லி தரலாங்க. ஏன்னா பெரிய கிளாஸ் தான் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி அவங்க என்கேஜ் பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ பெரிய ஃப்ளின்ட்டோ கிளாஸோ பைஜூஸ் கிளாஸோ அந்த மாதிரி அவங்க கிளாஸ் போக முடியாதவங்க குறைஞ்ச செலவில் எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு பார்க்கலாங்கிறது நிறையா தேடிகிட்டு இருக்காங்க. அதனால் இது நல்ல சக்ஸஸிவான பிஸ்னஸாக வருங்க. அடுத்து 4ஆவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இட்லி மாவு, இட்லி பொடி தாங்க. இப்போ ஒரு வேளை நீங்கள் இட்லி மாவு அரைச்சி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா இட்லி பொடி அதோடு சேர்த்து கொடுங்க. ஏன்னா யாரும் இப்போ கஷ்டப்பட்டு சட்னி அரைச்சி வச்சு, ஏன்னா இப்போ நிறைய பேர் நிறையா வேலையெல்லாம் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் பார்த்துட்டு வரனால சீக்கிரமாக சாப்பிட்டு படுக்கணும்னு தான் நினைப்பாங்க. கூட அவங்களோட சேர்த்து ஒரு இட்லி பொடியும் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோடது வாங்குறது நிறையா சான்ஸ் இருக்குது. ஒரு வேளை நீங்கள் மாவே அரைக்கலைனாலுமே இட்லி பொடி அரைச்சிட்டு இட்லி மாவோடு சேர்த்து அவங்கள்ட்ட கொஞ்சம் கமிஷன் மாதிரி அவங்க என்னென்னு பேசிவிட்டு 5 ரூபா நான் குறைச்சி தரேன் அந்த மாதிரி ஏதாவது சொல்லி நீங்கள் அவங்கள்ட்ட நீங்கள் பேசி பக்கத்து கடையில் இட்லி பொடி போட்டிங்கனாலுமே இப்போ நல்லா வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 5ஆவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரெடி டு ஈட் ஃபுட்ஸ் தாங்க. இப்போ ரெடி டு ஃபுட்னால் நிறைய பேர் நம்ம நிறைய கெமிக்கல் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸாக பார்க்காம வீட்டிலே செஞ்ச ரெடி டு ஈட் ஃபுட்டாக பாருங்கள். உப்புமாவோ கிச்சடியோ நீங்கள் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா போட்டு தாளித்து முக்கால்வாசி நம்ம ரெடி பண்ணி வெறும் சுடு தண்ணி மட்டும் ஊற்றினா ரெடி ஆகிடுற மாதிரியான ப்ராசஸாக பண்ணி நம்ம வச்சிடலாம். ஏன்னா இது நம்ம ட்ராவலில் நம்ம ஏற்கனவே நம்ம கொண்டு போகிறது தான். அந்த மாதிரி ட்ராவல் ஃபுட்ஸ்லாம் நீங்கள் பேக்கெட்ஸ் போட்டு நீங்கள் விற்றீங்கன்னா அவலோ இந்த மாதிரி உங்களுக்கே தெரியும் ஐடியா, நம்ம ட்ராவல் என்னென்னலாம் கொண்டு போவோம் ரெடி டு ஈட் ஃபுட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்து ரொம்ப லாங் டேர்மாக ஒரு 3 நாளோ 4 நாளோ அது வர மாதிரி இருக்க ஃபுட்ஸாக நீங்கள் பேக்கெட் போட்டு வச்சிங்கன்னா அதுவுமே இப்போ நிறையா மூவ் ஆகிக்கிட்டு இருக்குங்க. அடுத்து 6ஆவது விஷயம் என்னென்னா
கால்நடை வளர்ப்போ இல்லை பிராய்லர் கோழி, நாட்டுக்கோழி, இல்லை தேனீர் வளர்ப்பு, மஷ்ரூம் வளர்ப்பு, இந்த மாதிரியான நிறையா கோர்சஸ்லாம் வந்து நம்ம வேளாண் துறையில் வந்து நடத்திட்டு வராங்க. மாதம் மாதம் ஒரு கோர்ஸுன்னு சொல்லி ஃப்ரீயாக தான் நடத்துகிறாங்க. இப்போ நீங்கள் அந்த மாதிரி உங்கள் ஊரில் வேளாண் துறை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் போய் நீங்கள் விசாரிச்சிங்கனாவே சும்மா 6 மாத கோர்ஸ், 3 மாத கோர்ஸு, தையல் கோர்ஸு, இல்லை கூடை பின்னுதல், இந்த மாதிரி நிறையா கோர்சஸ்லாம் அவங்க ஆஃபர் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அப்படியும் இல்லைன்னா ஏதாவது ஒரு பேங்க்கு இருக்கும். அந்த பேங்க் வந்து ஏன்னா எல்லா பேங்க்குமே ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டு வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த இப்போ கனரா பேங்க் அப்படின்னா கனரா பேங்க்கில் எங்கள் ஊரில் என்ன பண்ணுறாங்கன்னா சிற்பக்கலையை வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க ஃப்ரீயாக. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேங்க் வந்து ஒவ்வொரு கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக நடத்திட்டு தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் கோர்ஸ் சும்மா நீங்கள் போய் அட்டன் பண்ணீங்க அப்படின்னாலுமே அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு உங்களுக்கு நீங்களே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான சான்ஸ் இருக்குது. நீங்கள் அப்படி இல்லைன்னா கூட அவங்களே இந்த மாதிரி சிற்பம்னா நீங்கள் சிற்பம் செஞ்சு அவங்கள்ட்ட விற்கிற மாதிரியான கூட நிறையா சான்சஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி தான் மஷ்ரூமோ நீங்கள் செஞ்சு நீங்கள் விற்றீங்கன்னா அவங்கள்ட்டே கூட விற்றுக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதனால் உங்கள் ஊரில் என்னென்ன இருக்குது, இந்த மாதிரி கவர்மெண்ட் கொடுக்குற ஃபெசிலிட்டிஸை நீங்கள் வந்து போய் முதல்ல பாருங்கங்க. நானுமே அந்த கோர்ஸ்லாம் அட்டன் பண்ணேன். எனக்கு ரொம்ப உதவியாக தான் இருந்துச்சு. எனக்கு இப்போ என்னோடய குழந்தை வீட்டில் இருக்கனால அது என்னால் செய்ய முடியல. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி சிற்பக்கலை அந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா அதை நீங்கள் ஆன்லைனில் கூட விற்கலாம். ஏன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் வந்து நீங்கள் செய்கிற ஒரு கிராஃப்ட்டுக்கு நீங்களே விற்றுக்கலாம். அந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி ஒரு கலையை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா கூட நீங்களே அமேசானில் கூட விற்றுக்கலாம். ஏன்னா நீங்கள் போய் முதல்ல அந்த வேளாண் இருக்கோ இல்லை உங்கள் பேங்க்கில் உள்ள ட்ரஸ்ட்டு உள்ள வேறு ஏதாவது என்னென்ன ட்ரஸ்ட்டு வச்சு அவங்க கொடுக்குறாங்கங்கிறத விசாரித்து பாருங்க. இதை உங்கள்கிட்ட நான் பதிவு செஞ்சுக்கணும் இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷனில் நான் நினச்சேன். இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.